இந்த வீடியோல ராகுல் காந்தி 2 முக்கியமான பதிவுகளை போட்டிருக்காரு எக்ஸ் தளத்துல. அது என்ன அப்படிங்கிறதோட சில தகவல்களை உங்க கூட ஷேர் பண்றதா இருக்கு. ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் 99 தோல்விகளை சந்திச்சிட்டாரு. அதாவது மாநிலங்கள் அவைக்கான தேர்தல் மற்றும் மத்தியில் இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தினுடைய தேர்தல் இது எல்லாத்தையும் சேர்த்து 99 நாட் அவுட் அப்படிங்கிற மாதிரி இன்னும் வரும், அவருக்கு வரும். இதுல என்ன ஆச்சரியமானதுன்னா 20 வருஷமா அவர் காங்கிரஸ்ல ஒரு அசைக்க முடியாத ஒரு அதிகார மிக்க பதவியில இருக்காரு, பொசிஷன்ல இருக்காரு, அந்த இடத்துல இருக்காரு. அவர் ஏதோ ஒரு சாதாரண தொண்டன் மாதிரி கிடையாது. அதை தவிர பாரம்பரியமா அந்த காங்கிரஸுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு, அதிகார பலம் இருக்கு, காங்கிரஸினுடைய ஆளுமை இருக்கு. அகில இந்தியால ஒரு உண்மையாகவே பார்த்தாக்க ஒரு கட்சி, அது ஆளுமை மிக்க கட்சி. அதனுடைய தலைவராக இருந்து இந்த மாதிரி 99 முறை அவர் தோல்வியிட்டு இருக்கார் அப்படின்னா கட்சியின் மேல எந்த பிரச்சனையும் இருக்கிற மாதிரி தெரியும், தலைமையின் மீதுதான் பிரச்சனை. இதைத்தான் பல தலைவர்கள் பல பேர் சொல்லிட்டாங்க. குலாம் நபி ஆசாத்ல இருந்து பல பேர் சொல்லிட்டாங்க, டாம் வடக்கன் போன்ற பலரும் சொல்லியிருக்காங்க. ஆனா அவர் இதுல என்ன வேடிக்கைன்னா, காங்கிரஸ் யாருக்கெல்லாம் ரொம்ப மிக அதிக அளவுல ஆதரவு கொடுத்து ஒரு பார்ட்டியா இருக்கோ, அதாவது சிறுபான்மையர் இஸ்லாமியர் மற்றும் கிறிஸ்துவர்கள், அவங்க தான் ராகுல் காந்தியினுடைய தலைமையின் மீது, குலாம் நபி ஆசாத் இஸ்லாமியர், டாம் வடக்கன் கிறிஸ்டியன், இவங்க தான் குற்றச்சாட்டை அதிகமா வச்சிருக்காங்க. இந்துக்கள் வைக்கல. யார் யாரெல்லாம் அவருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான KC வேணுகோபால், மல்லிகார்ஜுன கர்கே, அதுக்கப்புறம் ஜெயராம் ரமேஷ், அதுக்கப்புறம் இவரை விடவே கூடாது, ஏன்னா இவர் ரொம்ப முக்கியம், மணிசங்கர் ஐயர். அவர் இருந்தே ஆகணும், ராகுல் காந்திக்கு சப்போர்ட் பண்ணி ஆகணும், அப்பதான் பாஜக ஜெயிக்கும். ஸோ இவங்க இதுல பாத்தீங்கன்னா இந்துக்கள் எல்லாம் ராகுல் காந்திக்கு அவ்வளவு சப்போர்ட். நான் அதே எந்த சிறுபான்மையர் ராகுல் காந்தி பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க அவருக்கு எதிராக போர்க்கொடியே தூக்கியிருக்காங்க, கட்சியை விட்டு விலகி போயிட்டாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன். ஆனாலும் நம்ம இந்து மக்களுக்கு உரைக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உரைக்க, அதுதான் பிரச்சனையே. அதான் சரி, இது இருக்கட்டும். இதுக்கு அடுத்ததான் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இவரை 99 எலெக்ஷன்ல மக்கள் இவரை நிராகரித்து விட்டார். சரி, நிராகரிச்சுட்டாங்க, நம்ம ஏதாவது இதுல இருந்து பாடம் கத்துக்கிட்டு அடுத்தது தேர்தலில் இன்னும் கொஞ்சம் ஏதாவது அந்த திட்டங்கள்லாம் வகுத்து மக்களுக்காக அப்படிங்கிற மாதிரி ஏதாவது செய்வோம் அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. அதை விட்டுவிட்டு இன்னும் பழைய மாதிரியே எலெக்ஷன் கமிஷனை குறை சொல்றது, சுப்ரீம் கோர்ட் மேல ஏதாவது குற்றச்சாட்டு, அமித்ஷா, மோடி, பாஜக இவங்க எல்லாரையும் கண்ணாப்புன்னு திட்டுறது, ஹிமந்த பிஸ்வ சர்மா அசாமினுடைய முதல்வர், அவருடைய ஒய்ஃப் மேல தகாத ஒரு குற்றச்சாட்டுகள் எல்லாமே, அதாவது ஃபோர்ஜரின்னு வாங்கல, 420 ஃபோர்ஜரின்னு அந்த மாதிரி பவன் கேரா, அவரு ஹிந்து தான் பாத்துக்கங்க, அவரை வச்சு இந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சுட்டு எலெக்ஷன் கமிஷனர், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஞானேஷ்குமாரை பத்தி தகாத விமர்சனங்களை வைப்பது, அவர் மேல இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு, இதைத்தான் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இப்ப அவருடைய இதுக்கு வருவோம். எது, அஸ்ஸாம்லயும் மேற்கு வங்காளத்திலையும் மிகப்பெரிய தோல்வியை காங்கிரஸ் சந்தித்துள்ளது. அதற்கு முதற் காரணம் இந்த ராகுல் காந்தி அவர்கள் தான். சரி, இதுல பாத்தீங்கன்னா கௌரவ் கோகோய், இவரை பத்தி நான் பல தகவல்களை உங்க கூட ஷேர் பண்ணேன். இவர் பாகிஸ்தான் உளவு ஸ்தாபனத்தினுடைய கைக்கூலி. இவர் தெள்ள தெளிவானது. எதனால அப்படின்னா, லோக்சபால MP வேற இருக்காரு, பாகிஸ்தானுக்கு பல முறை போயிட்டு வந்திருக்காரு. இவருடைய மனைவி வேற அங்க வேலை செஞ்சிருக்காங்க, அதெல்லாம் பார்க்கணுங்க. எலிசபெத் கோல்பாம் பாகிஸ்தான்ல உளவு ஸ்தாபனம்னால அமைக்கப்பட்ட ஒரு அமைப்புல இந்த அம்மா கிளைமேட் கண்டிஷன்ஸ், அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பை பத்தி அதுல இருக்கக்கூடிய அமைப்புல இவங்க வேலை பார்த்திருக்காங்க. பல லட்சம் டாலர்கள் இவங்களுக்கு சம்பளமா வேற கொடுக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் பார்த்திருக்காங்க. அவர் 20,000 ஓட்டுல அஸ்ஸாம்ல தோத்து போயிட்டார். அவரை முதலமைச்சர்னு வேற பிரகடனப்படுத்தினாங்க, முன்னிறுத்தி காமிச்சாங்க. அப்படியே அவர் ஜெயிக்க முடியல, 20,000 ஓட்டுல அவர் தோத்து போயிட்டார். படுதோல்வி அடைந்துள்ளது காங்கிரஸ் அஸ்ஸாம்ல. சரி, அது ஒரு பாயிண்ட். அதுக்கு தான் ராகுல் காந்தி தன்னுடைய எக்ஸ் தளத்துல பதிவு போட்டிருக்காரு. என்ன பதிவு அப்படின்னா, அஸ்ஸாம் மற்றும் மேற்கு வங்காளம் இந்த இரண்டுமே கிளியர் கேஸ் ஆஃப் ஓட் சோரி அப்படின்னு போட்டிருக்காரு. அதாவது ஓட்டு திருட்டு நடந்ததற்கான ஆதாரமான 2 மாநிலங்கள் அஸ்ஸாம் மற்றும் வெஸ்ட் பெங்கால். மிகப்பெரிய அளவுல ஓட்டுச்சோரி நடந்திருக்கு. இதுல நான் மம்தா பானர்ஜி என்ன சொன்னாரோ அதற்கு நான் ஒத்துப்போகிறேன். 100 சீட்டு வரைக்கும் பாஜக ஓட்டு திருட்டு நடத்தி
அந்த ஓட்டு எந்திரத்தின் மேல குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்கள். அது கரெக்ட் தான். அந்த 100 சீட்டுமே பாஜக தகுடுதத்தம் செய்து, ஓட்டு திருட்டு செய்து, தேர்தல்ல தில்லுமுல்லு செய்து தான் ஜெயிச்சிருக்காங்கங்கிறத நானும் ஒத்துக்கிறேன். அதற்கு நான் உடன்படுகிறேன். அப்படிங்கிற மாதிரி எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு போட்டிருக்காரு. சரி ரைட்டு இருக்கட்டும். அடுத்தது என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இன்னொரு பதிவு போட்டு இந்த இன்னொரு பதிவு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிரிப்பு வரக்கூடிய ரொம்ப நகைச்சுவையான அவர் தெரிஞ்சு செய்கிறாரா தெரியாம செய்கிறாரா, என்னை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சு தான் செய்கிறாரு அப்படின்னா அவர் ஒன்றும் முட்டாள் கிடையவே கிடையாது. அவர் பப்பு பப்புன்றாங்க, நான் ஒத்துக்கவே மாட்டேன். அவர் பப்பு கிடையாது. அவரை பின்னாடியிலேருந்து இயக்குறாங்க, அவர் இயங்குறாரு, அவ்வளோதான். அவரை யார் இயக்குறாங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிற டீப் ஸ்டேட்டு, சிஐஏ, கைக்கூலிகள், ஈவன் சைனா கூட அவங்கள இயக்குறாங்க தான் என்னுடைய பார்வை. சரி, இப்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இன்னொரு பதிவுல தன்னுடைய காங்கிரஸ் தொண்டர்களையே அந்த பதிவுல ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. காங்கிரஸ்ல பல பேர் மம்தா பானர்ஜி தோற்றதையும், திரிணாமுல் காங்கிரஸ் வெஸ்ட் பெங்கால்ல தோல்வியுற்றதையும் கொண்டாடி டான்ஸ் ஆடி பாட்டு பாடி கொண்டாடுறாங்க. இது மிக மிக தவறு. அரசியல் ஆக்கக்கூடாது. அரசியல்ல நமக்கு எதிர்கட்சியாக இருக்கலாம், நமக்கு போட்டி கட்சியாக இருக்கலாம். ஆனால் தேர்தலில் தில்லுமுள்ளு செய்து ஓட்டு திருட்டு செய்து பாஜக வெற்றி பெற்றுள்ளது. மம்தா பானர்ஜி அதனாலதான் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம பக்கபலமா இருக்கணும். இந்த இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை காப்பாற்ற வேண்டும், தேர்தல் முறையை காப்பாற்றணும், ஜனநாயகத்தை காப்பாற்றணும். அதுக்கு பதிலா நம்ம பாஜகவுக்கு துணை போவது போல இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடக்கூடாது. மம்தா பானர்ஜியும் திரிணாமுல் காங்கிரசும் தோல்வியுற்றதை கொண்டாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டு, இந்த 2 பதிவுல எனக்கு என்ன முக்கியமான செய்தினா, முதல் பதிவு ஒரு சாதாரண இதுதான். அதுல நான் சொல்வேன், வழக்கம் போல அவர் சொல்றதுதான், ஓட்டுச்சோரியினால 100 தொகுதிக்கு மேல பாஜக தில்லுமுள்ளு செஞ்சு வெற்றி பெற்று விட்டார்கள் அப்படிங்கிறது. இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அதே மாதிரி ஓட்டு மெஷின் தான், இவிஎம் தான் வச்சிருக்காங்க. ஓகே, அதைத்தான் கேரளாலையும் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப அங்க 63 சீட்ல ஜெயிச்சிருக்காங்களே, அதோட இல்லாம அவருடைய கூட்டணி கட்சியான IUML 22 இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. அது எப்படி ஜெயிச்சாங்க? அங்க மட்டும் நீங்க தில்லுமுள்ளு பண்ணிட்டீங்கன்னு சொல்ல முடியாதா? இல்ல ஓட்டு எந்திரம் சரியாக செயல்படலன்னு சொல்ல முடியுமா? அது கிடையாது. அதுவாது பரவாயில்ல. ஏன்னா இது எப்பவும் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு தான். அதை நம்ம கடந்து போயிடலாம் ஈஸியா. அடுத்ததா போட்டிருக்காரு பாருங்க, காங்கிரஸ் தொண்டர்களே இத கையில எடுத்து மிகப்பெரிய அளவுல கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது. அதை பார்க்கும்போது எனக்கு ஒரே சிரிப்பு வந்து, எந்த காங்கிரஸ் தொண்டர்கள் கொண்டாடினாங்க? அப்பனா காங்கிரஸ்குள்ள 2, 3, 4 பல குழுக்கள் இருக்கிறதா? அப்ப அந்த சில குழுக்கள் ராகுல் காந்திக்கு எதிராக செயல்படக்கூடிய குழுக்களா அப்படின்னும் போது ஒரு குழு ஞாபகத்துக்கு வருது, பிவியினுடைய குழு இருக்கும். சோ அந்த யார் அந்த பிவின்னு கொஞ்சம் யூகத்துல சொல்லுங்க, பதிவிடுங்க. அவங்க வேண்டுமென்றே இந்த மாதிரி தூண்டி விட்டு செய்திருக்கிறாங்களா அப்படின்னா இருக்கும். ஏன்னா நல்லா பார்க்கலாம், நம்ம பல தலைவர்கள் போயாச்சு. ராகுல் காந்தி மட்டும்தான் பிவிக்கு காம்படிஷன். அப்ப அவங்களுடைய பிவிக்கு ஆதரவான காங்கிரஸ் தொண்டர்கள் மம்தா பானர்ஜியினுடைய தோல்வியும் டிஎம்சியினுடைய தோல்வியும் கொண்டாடி இருக்காங்கன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இவருடைய குற்றச்சாட்டு அவங்க மேல இருக்குங்கிறது தெள்ள தெளிவா தெரியுது. காங்கிரஸ்குள்ள பல குழுக்கள் இருக்கு, பல தலைவர்கள் இருக்காங்க, பல குழுக்கள் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆதரவாக இருக்கக்கூடிய தொண்டர்கள் இருக்காங்க. அந்தந்த தொண்டர்கள் அது அவங்களுக்கு மனசுல என்ன தோணுதோ, அந்த தலைவர்கள் என்ன சொல்றாங்களோ அதன்படி நடவடிக்கைகளை ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான செய்தியாக படுகிறது. இதுல இப்பேற்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல காங்கிரஸ் அலுவலகத்தை, நான் கோவில் சொன்னேன் இல்லைங்களா, அந்த காளி கோவில், அசன்சால்ல இருக்கக்கூடிய காளி கோவிலை எப்படி பூட்டை உடைச்சு திறந்து பூஜை புனஸ்காரம் செஞ்சாங்களோ, அதே மாதிரி மம்தா பானர்ஜியினுடைய அடியாட்கள் மூலமாக பூட்டு போட்டு திறக்கவே முடியாதபடி இருந்த காங்கிரசினுடைய ஆபீஸையே, அந்த அலுவலகத்தையே பாஜக உதவியோட பூட்டை உடைச்சு திறந்திருக்கிற வீடியோ எல்லாமே வந்திருக்கு. அப்பேற்பட்ட மம்தா பானர்ஜி தான் பாஜக மேல இருக்கிற ஒரே காழ்ப்புணர்ச்சி காரணமாக ராகுல் காந்தி சப்போர்ட் பண்றாரு. ஜனநாயகத்தை காப்பாற்றும், அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றும், இந்த மாதிரி எல்லாம் சொல்லி மக்களை இன்னும் ஏமாத்திட்டு என்ன காரணம்? ஒரே காரணம் தான், இந்த நாட்டு மக்கள் எல்லாரும் அந்த ஒரு குடும்பத்தினுடைய அடிமைகள், நாங்க சொல்றபடி நீங்க கேளுங்கிற ஒரு அகங்காரம் தான் அதுக்கு காரணம். இந்த வீடியோல சில தகவல்கள் வெஸ்ட் பெங்காலை பத்தி உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன், ராகுல் காந்தி பத்தி ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்த வீடியோலையும் ராகுல் காந்தி ஏதாவது என்னென்னலாம் செஞ்சிருக்காரு அப்படின்னு, ராகுல் காந்திக்கு மீண்டும் கோர்ட்டுல அவருடைய இங்கிலாந்து குடியுரிமை பற்றிய கேஸ்ல சில நிகழ்வுகள்லாம் நடந்தது. இன்னொரு வீடியோல தனியாக உங்க கூட ஷேர் பண்றேன். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.